அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வரக்கூடிய 15 நாட்களானது இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பல் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மகர ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தெரிவு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் நிறைய பிரபலமானவர்களும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க. மேலும் நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சேன் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேலும் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கான சிறப்பான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் மகர ராசி கால புருஷனுக்கு அது 10வது ராசியாக பார்க்கப்படுது. இதன் பாகை 280 முதல் 300 பாகை வரை இருக்குது. இது ஒரு சரராசி, நிலராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. மேலும் இந்த ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கடல் குதிரையின் வடிவத்தை உடைய ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதலையின் வடிவத்தையும் உடைய ராசியாக இந்த ராசி இருக்குது. மேலும் இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்கு. அதே போல் இந்த ராசிக்காரங்க சுதந்திரமானவங்களாக காணப்படுவாங்க, சிக்கனமானவங்களாக இருப்பாங்க, விடாமுயற்சி உள்ளவர்களாக இருப்பாங்க. இல்லாமல் இலக்கிய தத்துவம், விஞ்ஞானி போன்றவற்றில் விருப்பமுடையவர்களாக காணப்படுவாங்க. வியாபார நோக்கம் கொண்டவங்க, வாழ்க்கையில் குறிக்கோளை உடையவங்க, மேலும் எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்பவங்களும் கூட. ஆழமான நினைவாற்றல் உடையவங்க, பல கலைகளை கற்பதில் விருப்பம் அதிக அளவில் கொண்டவர்களாக இந்த மகர ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மேலும் வெள்ளை, நீலம் போன்றவைகள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக உங்களுக்கு இருக்குது. மேலும் திங்கள், வெள்ளி, சனி போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய தினங்களாக இருக்குது. மேலும் தை, மாசி, வைகாசி, ஆடி, ஐப்பசி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமானவங்க, நம்பிக்கையானவங்க, பொறுமை, விடாமுயற்சி உடையவங்க, கடின உழைப்பாளிகள், இரக்கம், கருணை போன்றவற்றை உடையவங்க. மேலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகட்டு விளம்பரத்தை நம்புவீங்க, மேலும் முன்கோபம் உடையவங்க, பணிவில்லாதவங்க, வளைந்து கொடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல் எந்த ஒரு மனிதர்களும் சிறந்த மனிதர்கள் இல்லைங்க. ஸோ நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கோங்க. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்கள் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாக தான் நடக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த 15 நாட்களில் மாதம் ஒரு பகுதியில் தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை
வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் கூட நன்மை தரக்கூடிய மாற்றமாக தான் அமையக்கூடுங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலத்தில் உள்ள கோவில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும். இன்னும் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடுங்க. மேலும் சகோதரர்களோட கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அதனால் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாள வேண்டும். இல்லை அப்படின்னா நிறைய விதமான சிக்கலில் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. மேலும் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். நண்பர்களால் காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட நிறைய பேர்கிட்ட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களும் உங்கள் கருத்துக்களும் மேட்சாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. மேலும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை முற்றிலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையோடு கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கப்பெற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆனாலுமே அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படக்கூடும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட்டாலுமே மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சக கலைஞர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மேலும் மாணவர் மற்றும் மாணவியர்களை இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும். தேர்வுகளில் மிக சிறப்பான மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆனாலுமே சக மாணவர்களிடம் நீங்கள் கவனமாக இந்த காலகட்டத்தில் பழகுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையானது மகிழ்ச்சி தருவதாகவே கண்டிப்பாக அமையக்கூடும். இதற்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் நிலவி வந்திருக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவே கவலையில் ஆழ்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த 15 நாட்களானது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் கண்டிப்பாக அமையக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, 29, செப்டம்பர் 4, 5, 6, 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 8, 9, 10 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம தினங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தடை தாமதங்கள் சிக்கல் அப்படின்ற நிறைய விஷயத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் செப்டம்பர் 8, 9, 10 இந்த 3 நாட்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்வது, நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிறதா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.